வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நான் வந்திருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாமா? பிரம்மாண்டமான அந்த ராஜ்யத்தை அசோகர் என்ற திறமையான ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம் அது? அவர் மனசுக்குள்ள தான் பெரியவன்ற எண்ணம் இருந்துச்சு. யாரையுமே மதிக்காம, அவர்கிட்ட வர்ற மக்களையும் ஒழுங்கா கவனிக்காம, தன்னுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் தவறா பயன்படுத்தி வந்தாரு. இந்த எல்லாம் பொறுக்க முடியாத மக்கள் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு எதிராக புரட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இங்க பெரிய புரட்சிகள் வெடிக்க ஆரம்பிச்சது. அந்த புரட்சியின் விளைவா இவ்வளோ பெரிய மன்னருடைய ஆட்சி ஒரே நாள்ல கவிழ்ந்தும் போச்சு. முந்தைய காலங்கள்ல அவர் சிறப்பா ஆட்சி பண்ணியிருந்தாலும் சமீப காலங்கள்ல அவருடைய ஆட்சியை விரும்பாத மக்கள் அவருடைய கொடூரமான அந்த எண்ணத்தை கண்டு அவரை ஆட்சியை விட்டு விலக வச்சாங்க. தன் கண் முன்னாடியே அவருடைய ஆட்சியும் பறிபோனது, ராஜ்யமும் பறிபோனது. குழந்தைங்களா, இந்த கதை மூலமா நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும், எவ்வளோ பெரிய ஆளா ஆனாலும் எல்லாரையும் சமமா பார்க்கணும், மரியாதையா நடத்தணும். யார்கிட்டையும் உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் செங்கோன்மை என்ற அதிகாரத்துல 548வது குறள்ல சொல்றாரு. என்பதைத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதைத்தான் தானே கெடும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குட்டி குட்டி பயனுள்ள கதைகளை நீங்க தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.